59 பிப்ரவரி ரஷ்யாவில் உள்ள ஒரு 9 காலேஜில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்ஸுக்கு போனாங்க. ஆனால் அந்த ட்ரிப் அவங்க என்ஜாய் பண்ணணும்னு நினச்ச போன ட்ரிப்பில் அவங்களுக்கு இப்படி நடக்கும்னு யாரும் எதிர்பார்க்கல. அந்த ட்ரிப்புக்கு போன 9 பேரில் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் வீட்டுக்கு திருப்பி வராரு. அங்கே உள்ள மற்ற பேர் எல்லாருமே அந்த பணியிலேயே மறைஞ்சு போயிட்டாங்க. அங்கே போன ரெஸ்கியூ டீம் அவங்க பார்த்த காட்சியை கண்டு இந்த உலகமே அதிர்ந்துருச்சு. இதுதான் டயட்லோவ் பாஸ் மிஸ்ட்ரி. இந்த குரூப்பை லீட் பண்ணது 23 வயசு லேகர் டயட்லோவ். எல்லோரும் எக்ஸ்பீரியன்ஸான ஹைக்கர் தான். ஆனால் அவங்களோட கோல் ஹோட்டன் மவுண்ட்லேருந்து ஸ்கீ பண்ணி போகிறது தான். ஆனால் ஒருத்தருக்கு போகிற வழியிலேயே ஹெல்த் பாதிச்சிருச்சு. அந்த முடிவு தான் அவரோட உயிரை காப்பாற்றிச்சு. சர்ச் டீம் அந்த இடத்துல போய் செக் பண்ண முடியல. சில கிழிஞ்ச டென்ட்டுக்குள்ளே கண்டுபிடிச்சாங்க. சீனில் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக டென்ட்டில் உள்ள எல்லாம் கட்டாக இருந்துச்சு. ஷூஸ், ஜாக்கெட்ஸ், ஃபுட்டு எல்லாமே டென்ட்லேயே இருந்துச்சு. ஆனால் அவங்க பார்க்கும்போதுல அங்கேருந்து எல்லாருமே ஏதோ பயத்தில் ஓடுன மாதிரி தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு. செக் பண்ண போனால் அந்த சர்ச் டீமுக்கு அவங்க பார்த்த காட்சி ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. அவங்களோட பாடி பார்ட்ஸ் டிஃப்ரெண்ட்டான இடத்துல மாறி மாறி செதறி கிடந்துச்சு. அங்கே 2 பேர் வந்து ஒரு மரத்துக்கடியில் ஒரு சரியான ட்ரெஸ் இல்லாமல், ஷூ எதுவும் இல்லாமல் நெருப்பு பற்ற வைக்க ட்ரை பண்ணி அவங்க தலையில் மட்டும் அவங்களோட உடம்புல பல இடங்களில் எலும்புகளில் அடிபட்டுருந்துச்சு. ஸ்ட்ரேஞ்சான விஷயம் என்னென்னா, அங்கே உள்ள யாருக்கும் கண் மட்டும் அவங்களோட நாக்கு அவங்களோட தலையில் இல்லை. இந்த இன்சிடெண்ட்டை பற்றி பல கருத்துக்கள் வந்து உலகத்தில் வந்து பேசப்படுது. அதில் சில தியரிகள் என்னென்னா, சில மிலிட்ரி டெஸ்ட் அந்த ஏரியாலாம் நடத்தப்பட்டிருக்கலாம். இல்லாட்டி அங்கே வந்து ரேடியேஷன் வெப்பன்ஸ் யூஸ் பண்ணதுனால அவங்களுக்கு இப்படி நடந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சில பேர் அங்கே ஒரு இன்ஃப்ராவேஸ்ட் சவுண்டு ஹியூமன் மைண்ட்ஸை டிஸ்டர்ப் பண்ணும், அதனால் பீதியோடு ரன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதோட யூஎஃப்ஓ, ஏடி, சில சூப்பர் நேச்சுரல் தியரிஸ் அப்படிங்கிற மாதிரி பல வதந்திகள் இந்த இடத்த சுற்றி வருது. பலவிதமான தியரி இந்த இன்சிடெண்ட்டை பற்றி சொன்னாலும் சில பேருக்கு புரியாத விஷயம் என்னென்னா, அப்படியே அது ஒரு பனிச்சரிவாக இருந்தாலும் அங்கே உள்ளவங்களுக்கு எப்படி கண், நாக்கு எல்லாமே காணாமல் போச்சு. அந்த இடத்துல எப்படி ஒரு ரேடியேஷன் இது நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது? நீங்கள் என்ன நினைக்கிங்க இந்த இன்சிடெண்ட்டை பற்றி? இது ஒரு சாதாரண பனிச்சரிவா இல்லாட்டி இது ஒரு டார்க் மிஸ்ட்ரியா? இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸை பார்க்கணுன்னா நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.